ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! தினமும் காலையில் எந்திரிச்சு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன செய்யலாம்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், கவலையை விடுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ரைஸை வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்க குழஞ்சி போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் ஒரு பூண்டு வந்துட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ தோல் உரிக்காமல் கூட வந்து நீங்கள் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து நல்லாவே வந்து குக் ஆக்கணும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்றதுனால வந்து நிறைய குழந்தைங்க வந்து பூண்டெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இது பூண்டுன்னே தெரியாமல் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கேஷ்யூஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கேஷ்யூஸையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி, அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ அந்த ஆயிலில் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுன்னு குழம்பிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டில் வந்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். அண்ட் வந்து வாயில் வந்து நம்மளுக்கு கடிப்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வந்து நல்லாவே வதங்கணும். இந்த மாதிரி யூனிக் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பசங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டெய்லி அவங்க வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள், மூடி போட்டு நல்லாவே வந்து குக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கேஷ்யூஸ், பூண்டு அண்ட் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மிக்ஸ்டர் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி இது கூடவே வந்து அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லாதவங்க நார்மல் ரைஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் யம்மியான ஒரு கார்லிக் ரைஸ் பூண்டு சாதம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே வந்து ஒரு 1/2 முட்டையோ இல்லை 1 முட்டையோ வந்துட்டு வெறும் வந்து உப்பு மிளகாத்தூளில் போட்டு வந்து பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு மேலே நம்ம குழந்தைங்க வந்து என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோ டேஸ்டி அண்ட் யம்மியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸை வந்து மறக்காமல் வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். Stay tuned with the channel for upcoming videos. See you. Tata. Bye-bye.